குக்கு படத்தில் நடிச்சது எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்திருக்கு. 2 வருஷமா கண் பார்வையற்றவரா நடிச்சதுனால அடுத்த 5 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வருத்தம் தெரிவிச்சு பேசியிருக்காரு கெத்து தினேஷ். ஓகே, என்ன நடந்திருக்கு, கெத்து தினேஷ் என்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். அட்டகத்தி படத்தின் மூலமா ஹீரோவான நடிகர் தான் தினேஷ். அந்த படத்தோட சிறப்பான கேரக்டர்னாலேயே தன்னை வெளிக்கொண்டு வந்தாரு. கடந்த 10 ஆண்டுகளா இவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட தொடக்கத்துல ஆடுகளம், மௌனகுரு மாதிரியான படங்கள்ல சிறிய கேரக்டர்கள் நடிச்சிருக்காரு. கூத்துப்பற்றையோட வளர்ப்புல இவரும் ஒருவரா இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல பாரஞ்சித்தோட அட்டகத்தி படத்துல ஹீரோவா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதை சரியாவே பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த படத்துல பாரஞ்சித்தோட அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் தினேஷோட அலப்பற அதிகமாவே இருக்கும். கல்லூரி இளைஞர் கதாபாத்திரத்துல இளைஞர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத தினேஷ் நடிப்பின் மூலமா வெளிப்படுத்தி இருப்பாரு. இதன் மூலமா தான் அவருக்கு அட்டகத்தி தினேஷ் அப்படின்ற பெயருமே கிடைச்சது. தொடர்ந்து ராஜ்முருகன் இயக்கத்துல வெளியான குக்கு படத்துல பார்வையற்றவரா நடிச்சிருந்தாரு தினேஷ். கண் பார்வை இல்லாத இன்னொரு பெண்ணுக்காக காதலை மையப்படுத்தி இந்த படமா எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்காகவே பார்வையற்றவராவே தன்னை மாத்திக்கிட்டாரு தினேஷ். காசி படத்துல விக்ரம் எந்த மாதிரி நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் குக்கு படத்திலேயுமே தினேஷ் வச்சிருந்தாரு. இந்த படத்துக்காக தொடர்ந்து 2 வருடம் அவர் நடிக்க வேண்டி இருந்ததா தன்னோட சமீபத்து பேட்டியில சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குக்கு படத்தில் நடிச்சதை வச்சு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 ஆண்டுகள் பார்வையற்றவரா நடிச்சதுனால அடுத்த 5 ஆண்டுகள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். தொடர்ந்து என்னால கேமராவை பார்க்கவே முடியாது, ரொம்பவே கஷ்டமா இருக்கும். தொடர்ந்து கேமராவை பார்க்கும்போது கண்கள் ரொம்பவே கூசும். மருத்துவ உதவிகளுக்கு அப்புறம் தான் அதை என்னால சரி செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அட்டகத்தி தினேஷ் வருத்தம் தெரிவிச்சு பேசியிருக்காரு. குக்கு படத்துக்கு அப்புறம் தான் வெற்றிமாறனோட விசாரணை படத்துல தினேஷுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த படமுமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுது. குறிப்பா தினேஷோட நடிப்பை பயங்கரமா பாராட்டி இருந்தாங்க. இந்த படத்துல அவருக்கு விருது கிடைக்காம போனது எல்லா தரப்பினரையுமே பேச வச்சது. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கபாலி படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருந்தாலும் கூட ஒரு நாள் கூத்து, அண்ணனுக்கு ஜே, களவாணி மாப்பிள்ளன்னு அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிருந்தாரு தினேஷ். சமீபத்தில் வெளியான கடைசி உலக போரின் கடைசி குண்டு படத்திலையுமே இவரோட கேரக்டர் சிறப்பாவே இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஜே பேபி, லப்பர் பந்து படங்களுமே திரைத்துறையில இவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. லப்பர் பந்து படத்துல இவர் சிறப்பான கேரக்டர்ல நடிச்சிருந்ததுனால அட்டகத்தி தினேஷ்ல இருந்து இப்ப கெத்து தினேஷா மாறி இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.